டெய்லி பூஜை பண்ணணுமா, ஒரு நாள் கூட விடக்கூடாது. இது விதி அல்ல, சுதந்திரம். சிவனை தினந்தோறும் வழிபடுவதற்கு உங்களுக்கு அனுமதியும் சுதந்திரமும் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தர் செல்போன் கொடுக்குறாரு, அவர் சொல்றாரு டெய்லி இதுல ஒரு தடவை பேசினா தான் லைன் கனெக்ஷன் ரெகுலரா இருக்கும், இல்லைன்னா லைன் கட் ஆயிடுன்னு சொன்னா அதை நீங்க பலுவா நினைப்பீங்களா? ஆஹா, செல்போன் கிடைச்சிட்டு நான் யார்ட்ட வேணா பேசலாம், எப்ப வேணா பேசலாம் அப்படின்னு சுதந்திரமா நினைப்பீங்களா? எந்த ஒரு பெரிய சுதந்திரமும் ஒரு சின்ன விதியோட தான் வரும். நம்ம வீட்டுல கார் கூட மெக்கானிக் என்ன சொல்றாரு, சார் எல்லா காரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 மீட்டர் ஓட்டி திரும்ப ஆஃப் பண்ணிக்கணும் சார், அப்பதான் கார் மெயின்டைன் பண்ண முடியும் சார். எத்தனை பேர் மெக்கானிக் அந்த ஃபீல்ட்ல இருந்து தெரியல, கார் வச்சிருக்கீங்க, அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இல்லையா? காரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணா யூஸ் மெயின்டைன் பண்ண முடியும். உடனே ஓ கார் வாங்கினா ரொம்ப கஷ்டம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவீங்களா? அது எப்படி முட்டாள்தனமான லாஜிக்கோ. கார்லாம் வாங்குறப்பா வாங்க டெய்லி ஒரு தடவை இருக்கும், ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஓட ஆஃப் பண்ணுவா, பெரிய வேலைப்பா அப்படின்னு சொன்னா அவன் நடந்து கூட போடாத மேல கார் போகணும். இல்ல அந்த மாதிரி தான் லூசுன்னு சொல்லி தெரியுது. விசேஷ தீட்சைலாம் வாங்காதப்பா, டெய்லி பூஜை பண்ணணுமா? இவங்க லிங்கம் கொடுக்காது, இந்த மேல லிங்கம் வைக்கணும், என்ன சமாதி வைக்கிறது? எந்த ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு சிறு விதிகளோடு சேர்ந்து தான் வரும். வீட்டுல ஏசி போட்டீங்கன்னா கூட 2 நாளைக்கு ஒரு தடவை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஓட ஆஃப் பண்ணிக்கணும், இல்லைன்னா மெயின்டைன் ஆகாது. கல்யாணம் பண்ணிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எந்த ஊர்ல இருந்தாலும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியான்னு கேட்கணும், இல்லைன்னா மெயின்டைன் ஆகாது. சோ இதெல்லாம் பந்தமா எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் ஒரு சிறு விதிகளோடு தான் வரும். தினந்தோறும் ஒரு முறையாவது பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது விதி இல்ல. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அளிக்கப்படுகின்ற சுதந்திரம். 24 மணி நேரம் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. ஒரு 7 நிமிஷம் அதுக்காக நமக்கு கொடுக்குறாரா சொல்லுங்க? 24 மணி நேரம் அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. 24 மணி நேரம் என்ன கேட்டாலும் அவர் கொடுத்துட்டே இருக்கிற வாழ்க்கைக்கு 7 நிமிஷம் நாம அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி அல்ல, சுதந்திரம். ஒருத்தர் கார் கிஃப்ட் கொடுக்குறாரு, சொல்றாரு டெய்லி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுங்க முடியுமா அப்படின்னு கொடுத்து சொன்னா என்ன வேணா சொல்லுவீங்க? அதே மாதிரி தான் இது ஒரு சின்ன விதி. தினந்தோறும் ஒரு முறையாவது பூஜை செய்ய வேண்டும். ஆனா இவ்வளவு பெரிய ஆன்மீக பொக்கிஷம் வேணுமா வேணுமா? புத்திசாலிகள் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. புத்திசாலிகள் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை, என்ன முட்டாள்தனமா இருக்கு. ரொம்ப நாள் யார் வாழ நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் நாள் வாழ நினைக்கிறீங்க? கை தூங்க. விஷம் குடிக்காதீங்க வாழ்வீங்க. இப்போ உடனே விஷம் குடிக்காதுன்னு சொல்றாங்க, அந்த ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. விஷம் குடிச்சா செத்து போயிருவீங்கன்றது உண்மை. நான்வெஜ் சாப்பிட்டா கொஞ்ச நாள் விஷம் அளவுக்கு இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா செத்து போயிருவீங்க அர்த்தம். இது ஏதோ ஒரு ஆன்மீக விதி இல்லைங்க, உடல் நலம் சார்ந்த விதி. உலகம் முழுக்க பல பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டாங்க. சைவ உணவு உடல் நலம், மனநலம், நீண்ட வாழ்க்கை அத்துணைக்கும் நல்லது. அசைவ உணவு நேரடியாக உங்கள் வாழ்நாளை குறைக்கும். சில பேர் கேட்கறது வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டா புரோட்டீன் எங்க இருந்து சாமி வரும்? யானைக்கெல்லாம் புரோட்டீன் எங்க இருந்து வருதோ எங்களுக்கும் அங்க இருந்து தான் புரோட்டீன் வருது. யானை விட உங்களுக்கு புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கோ? ஐயா நல்லா தெரிஞ்சுங்க. உலகத்திற்கும் சமூகத்திற்கும் கூட சைவ உணவு நல்லது. காரணம் என்னன்னா, சைவ உணவு வாழ்பவர்களுக்காக தேவையான நிலம் ரொம்ப கம்மி. 300 கிலோ கிரெயின்ஸ் தானியங்களை உபயோகம் பண்ணி தான் 1 கிலோ சதை உருவாகிறது. அப்ப நீங்க ஒரு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா 300 நாள் வெஜிடேரியன் சாப்பிடுறது சமம். 300 நாள் வெஜிடேரியன் சமம் வாழ்ந்தீங்கன்னா நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்டு முடிச்சிருங்க. உலகத்துக்கும் பூமிக்கும் மனிதர்களுக்கும் சமூகத்திற்கும் உங்க உடம்புக்கும் எல்லாத்துக்குமே சைவம் மிகப்பெரிய வரம். அதனாலதான் சைவ உணவு சாப்பிட சொல்றீங்க. சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையை ரசித்து ருசித்து ஆழ்ந்து இனித்து வாழ்கின்ற மூளையில் இருக்கிற சூக்ஷ்மமான நரம்பு மண்டலங்கள் விழிப்படைஞ்சிருக்கும். நான் கதெல்லாம் சொல்ல, சத்தியத்தை சொல்கிறேன். உலகத்துல 4 கம்யூனிட்டி தான் பணக்கார கம்யூனிட்டி. அறிவு, பொருள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஜெயின்ஸ், பிராமின்ஸ், பார்சிஸ், ஜூஸ். மொத்த உலகத்தோட சொத்துல 60% நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு ரிசர்ச் பேப்பர் பார்த்தேன், 83% சொல்றாங்க. இந்த 4 ஜாதியோட கண்ட்ரோல் தான் இருக்கு. 4 பேருமே வெஜிடேரியன். அதுல சில பேர் இப்போ நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சாங்க, சிஸ்டமா வெஜிடேரியன். சில பேர் சாப்பிட ஆரம்பிச்சா அதனால அந்த பிரெயின் உடனே டேமேஜ் ஆயிடும். 2-3 ஜெனரேஷன் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த டிஎன்ஏ அழியுது. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கான உணவு சைவ உணவு. இந்த 2 கண்டிஷன், வேற ஒண்ணுமே இல்ல. இது ஒரு கண்டிஷன் இல்ல, சுதந்திரம். விதி அல்ல, சுதந்திரம். பெருமானை நேரடியா அழைக்கிறதுக்கு எனக்கு லைவ் செல்போன் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது சுதந்திரமா? டெய்லி ஒரு தடவை இந்த செல்போன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது பந்தமா? சொல்லுங்க. நம்ம நாட்டுல அரசர்கள் கூட காலையில எந்திரிச்சு பெருமானுக்கு பூஜை செய்து அவருடைய திருவடி சிலம்பு சப்தம் கேட்ட பிறகுதான் உணவருந்த செல்வார்கள். ராஜசேகர பாண்டியன், மதுரை ஆண்ட பாண்டியன், மதுரையுடைய பாரம்பரியப்படி சிவதீட்சை எடுத்து முறையாக பூஜை செய்கின்ற பாண்டியன் தினந்தோறும் அவருக்கு காலையில சிவபூஜை பண்ணி பெருமான் நடனம் சிலம்பு சத்தம் கேட்ட பிறகுதான் உணவருந்த செல்வார். ஒரு நாள் இவரே நாட்டியம் நடனம் பிராக்டிஸ் பண்ணும்போது அப்பதான் அவர் தெரியுது ஒரு காலத்துக்கு அந்த போஸ்டர் நிக்கிறது எவ்வளவு கஷ்டம். உடனே போய் கேட்கிறார், பெருமானே 5 நிமிஷம் அந்த போஸ்டர் நிக்கவே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இப்படி காலமெல்லாம் இந்த போஸ்டர்லயே இருக்கியே, வலிக்கலையா? எனக்காகவாது கால் மாத்தி இந்த கால் கொஞ்சம் ஓய்வு கொடுக்க கூடாதான்னு சொல்லும்போது கால் மாறி மதுரையிலே நடனம் எடுக்கிறார். வெள்ளியம்பலத்துல கால் மாறி நடனம் செய்கிறார். அரசர்கள் கூட தினந்தோறும் சிவபூஜை செய்கின்ற ஸ்ரத்தையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இது வாழ்க்கையின் சுதந்திரம். சிவபூஜை வாழ்க்கையின் சுதந்திரம். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தால் ஒரு நாள் பூஜை செய்ய முடியாமல் போனால், உடல் நலம் சரியில்லை, இல்ல பூஜை சாமான்களை எங்கேயும் மறந்து விட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட மறுநாள் 2 முறையாக பூஜை செய்து விடுங்கள். அது பிராயஷ்சித்த பூஜைன்னு பேரு. காலையில ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் செஞ்சிருங்க. பிராயஷ்சித்த பூஜை. பெருமானும் கோவப்பட போறதில்லை நீங்க பூஜை பண்ணலாம். ஆனா என்ன ஆகும், அந்த மெதுவா பூஜை பண்ணா அப்படிங்கிற கனெக்ஷன் அறுபட்டு போயிடும். அந்த ஃபீலிங் கனெக்ஷன் என்ன ஆகும், அறுபட்டு போயிடும். அந்த ஃபீலிங் கனெக்ஷனை மெயின்டைன் பண்றதுக்காகத்தான் தினந்தோறும் ஒரு முறையாவது சிவபூஜை செய்ய சொல்லுது. ஆனா ஸ்ரத்தையாக ஜீவன் முக்தி மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் நினைச்சீங்கன்னா 3 முறை 6 முறை கூட செய்யலாம். காலையில எந்திரிச்சு குளிச்ச உடனே ஒரு முறை செய்யுங்க. சாயந்தரம் தூங்க போறதுக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு ராத்திரி தூங்க போறதுக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு படுங்க. அப்படியே ஒரு மாசம் பழகின பிறகு மதியானம் ஒரு முறை சாப்பிடுறது முன்னாடி பூஜை பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுல விளக்கு வைக்கிற முன்னாடி ஒரு பூஜை பண்ணி விளக்கு வைங்க. 7 நிமிஷம் நான் ரொம்பலாம் ஆகாது. என்ன ஒரு பூ வேணும், ஒரு சின்ன பஞ்சபாத்திரத்துல தண்ணி வேணும், ஒரு 4 அரிசி வேணும், அவ்வளவுதான். வேற இல்லையே. பெருமான் ரொம்ப சிம்பிளானவங்க. சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம் ஆசுதோஷன், எளிமையாக திருப்தி அடைந்து விடுவார். வேற ஒன்றும் பெருசா வேண்டியது. விஷ்ணு பூஜைக்கு தான் லட்டு அது என்னவோ பண்ணி பட்டு பீதாம்பரம் எல்லாம் பண்ணணும். பெருமான் பூஜைக்கு என்ன, இவர் வனத்துல வாசம் பண்றாரு, வனவாசி. சும்மா ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி ஒரு வில்லத்தை போட்டு பெருமானே அப்படி முடிக்கிற உடனே என்னப்பா குட்டியா அப்படிமாரு. எளிமையாக இனிமை அடைபவர், எளிமையாக மனம் குளிர்பவன், எளிமையாக வரம் கொடுப்பவன், எளிமையாக அணுகக்கூடியவன். ஒரு நாள் நீங்க பூஜை பண்ணலன்னா உடனே நந்தி ஒன்னும் அக்கௌண்ட் பிரஸ் பண்ணி பாருங்க சாமி, நீ பாருங்க நீ பூஜை பண்ணல அப்படின்னா எடு சுலத்தை அப்படின்னா ஒன்னும் கோபப்பட போறதில்ல. நமக்கு அந்த ஃபீலிங் கனெக்ஷன், ஆழமான உணர்வு ரீதியா இருக்கிற அந்த தொடர்பு தன்மை தேய்ந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் தினந்தோறும் பண்ண சொல்றது. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா மறுநாள் 2 முறையா பண்ண சொல்றது. இந்த விசேஷ தீட்சை உங்க வாழ்க்கையிலேயே ஒளியை மலரச் செய்யும். வீட்டுக்குள்ள 100 ஏசி, 200 போன், 1000 ஃபேன் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் என்ன யூஸ்? அதே மாதிரி நீங்க என்ன யோகா பண்ணி, தியானம் பண்ணி, கிரியா பண்ணி என்ன பண்ணீங்கனாலும் தீட்சை எடுக்காமல் உபயோகம் இல்லை. பெருமானை வழிபடாது உபயோகம் இல்லை. இதுதான் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன். உங்களுக்கு கொடுத்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனே இதுதான். கனெக்ஷன் கொடுத்தப்பறம் நீங்க 2 ஃபேன் போட்டாலும் யூஸ் ஆகும். கனெக்ஷன் இல்லாம 2000 ஃபேன் போட்டாலும் யூஸ் இல்ல.
நான் யோகா டீச் பண்ணுவேன், பிராணாயாமம் டீச் பண்ணுவேன், கிரியா டீச் பண்ணுவேன், கம்ப்ளீஷன் டீச் பண்ணுவேன், அன்கிளச்சிங் டீச் பண்ணுவேன், மெடிடேஷன் டீச் பண்ணுவேன். ஆனா நான் யோகா குருவும் கிடையாது, தியான குருவும் கிடையாது, கிரியா குருவும் கிடையாது, பிராணாயாம குருவும் கிடையாது. நான் சிவகுரு. நான் உங்களுக்கு அளிக்க விரும்புவது இதுதான். கேட்கறீங்கிறதா என்ன கொடுப்பேன் தவிர, சாமி நீங்க என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க சாமி சொன்னா சிவதீட்சை தான் கொடுத்தேன். ஏன்னா பெருமான் எனக்கு அளித்தது இதுதான். அருணகிரி யோகியாக 11 வயதில், எனக்கு 11 வயது இருக்கும்போது வந்து பெருமான் எனக்கு கொடுத்தது இதுதான். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் அவருக்கு நான் செய்கின்ற சேவை. அதே மாதிரி என்ன தெரிஞ்சுங்க, ஆகமத்துல பெருமான் தெளிவா சொல்றாரு, நீங்க யாரையாவது எந்திரிச்சு பண்ணி சிவபூஜை எடுக்க வச்சீங்கன்னா அவங்க பண்ற எல்லா பூஜை தியானத்தின் பலனை அவர்களுக்கும் கொடுத்து அதே அளவு பலனை உங்களுக்கும் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க பூஜை பண்ணும்போது அந்த பூஜை தியானம் எல்லா பலனையும் உங்களுக்கும் கொடுத்து அதே அளவு பலனை எக்ஸ்ட்ராவா உங்களை யார் எந்திரிச்சு பண்ணாங்களோ அவங்களுக்கும் கொடுக்க போறாரு. எம்எல்ஏ ஆரம்பிச்சதே பெருமான் தான். இந்த பலனை அவர்களுக்கும் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு 100 பேர் சிவதீட்சை எடுக்க வச்சீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுக்க எந்த பாவம் எந்த கர்மமும் உங்களுக்கு வராது. அந்த 100 பேர் சிவபூஜை பண்ற புண்ணியம் உங்களுக்கு டெய்லி ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல வந்துட்டே இருக்கும். நீங்க பண்றது போக புண்ணியம் பேங்க்ல. அப்ப என்ன ஆகும்? எந்த கர்மமும் எந்த வியாதியும் எந்த துக்கமும் எந்த துயரமும் உங்களை தொடாது. அவனுக்கே ஆளாய் அவனுக்கே கரியாய் அவனே கரியாய் ஆனந்தமாய் வாழ்வீர்கள். காலம் முழுக்க நீங்கள் வைத்து பூஜிக்க வேண்டிய லிங்கம் ஆத்மலிங்கம் உங்களுக்கு அளிக்கப்படும். ஸ்படிகத்தாலான ஆத்மலிங்கம். காலம் முழுக்க அதை பூஜையுங்கள். உங்கள் காலத்திற்கு பின்பு உங்க உடம்பை தகனம் பண்ற பழக்கம் உங்க ஃபேமிலில இருந்தா வீட்டு பூஜை அறையில் இந்த லிங்கம் இருக்கலாம். சமாதி வைக்கின்ற புதைக்கின்ற பழக்கம் இருந்தா உங்கள் சமாதியோடு சேர்த்து அதை புதைத்து விடலாம்.